வெல்கம் டு கார்த்திகேயன் அனாலிசிஸ் ஸ்டடி சர்க்கிள். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண ஏஎஸ்ஐ எக்ஸாமோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பரை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ 504 கோடில் நீங்கள் ஸ்டாட்டு மேக்ஸ் எக்கனாமிக்ஸ் மூணுமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் பார்த்துடலாம். ஸோ அவங்க கொடுத்த சிலபஸோட வெயிட்டேஜ் எப்படி அது அலோகேட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுல இருந்து 21 கொஷின்ஸ் வந்திருக்கு. அடுத்தது ப்ராபபிலிட்டிலேருந்து 14 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ்லேருந்து 10 கொஷின்ஸ், டைம் சீரிஸ் அண்ட் இண்டெக்ஸ் நம்பர் 14 கொஷின்ஸ், கம்ப்யூட்டிங் யூசிங் எக்ஸல் டாபிக்ல இருந்து 6 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக அவங்க சொன்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து 65 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாக்டாக அவங்க வாட் கைண்ட் ஆஃப் யூனிட் செப்பரேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே தான் நமக்கு ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஸோ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாட் கொஷின்ஸ் வந்து 66ல இருந்து 130 வரைக்கும் இந்த 65 கொஷின்ஸ் ஆஃப் ஸ்டாட் கொஷின்ஸ் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டேக்ஸ் த ஃபார்ம். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னாலே நமக்கு எக்ஸோல பவர்ல 2 இருக்கணும். வெறுமனே எக்ஸ் மட்டும் பவர்ல 1 இருந்ததுன்னா, டிகிரி 1 இருந்ததுன்னா அது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். எக்ஸோட பவர்ல 2 இருந்ததுன்னா தான் அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஜஸ்ட் சி த ஆப்ஷன். இதுல மட்டும்தானே உங்களுக்கு எக்ஸ்ல பவர்ல டிகிரில வந்து 2 இருக்கு. ஸோ தட் இஸ் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது கேட்டிருந்தாங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஓகேவா? டிகிரி 2ல இருந்தாலே நமக்கு அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். அடுத்தது 67. இஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்னா என்னது? ஆர் ஸ்மால் ஆர் வச்சுப்போம். இஸ் மோர் தென் டேஷ் ஆஃப் இட்ஸ் ப்ராபபிள் எரர் கார்லேஷன் இஸ் சிக்னிஃபிகண்ட். ஸோ இதுல ப்ராபபிள் எரர். ஓகேவா? ப்ராபபிள் எரர் அப்படின்னா இதோட ஃபார்முலா என்னன்னா 0.647 ஸ்டாண்டர்ட் எரர்னு வரும். கார்லேஷன் ஸ்கொயர் பை ரூட் 10. ஸோ இந்த ப்ராபபிள் எரரையும் ரெண்டு கம்பேர் பண்ணிட்டு வந்து சிக்னிஃபிகண்டா இருக்கிறதுக்கு இது எத்தனை டைம்ஸ் ஆஃப் வேல்யூவா இருக்கணும் அப்படின்னா இது சிக்னிஃபிகண்டா இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். ஜஸ்ட் ஆர் வந்து கிரேட்டர் தென் 6 டைம்ஸ் ஆஃப் ப்ராபபிள் எரர் அப்படின்னு இருந்தாதான் நமக்கு அது சிக்னிஃபிகண்ட். ஓகேவா? எஸ். ஸோ தட்ஸ் த கொஸ்டின் ஹியர். ஒரு இன்டர்பிரேஷன் மாதிரியான கொஸ்டின். ஓகே. அடுத்து 68. இது ரொம்ப சிம்பிள் வெர்ஷன்ல தான் கேட்டிருக்காங்க. 2 ரெக்ரேஷன் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. which is நம்ம ரெண்டு ரெக்ரேஷன் லைன் y minus y bar is equal to b yx ரெக்ரேஷனோடைய கோஎஃபிஷியன்ட். இது y on x ஓட ஈக்குவேஷன். இதுல x minus x bar அப்படியே இந்த ஈக்குவேஷனோடைய ரிசல்ட்ஸ் தான் இங்க வேல்யூ போட்டு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து இது என்னதுன்னா இது x on y ஓட ஈக்குவேஷன். இது y on x, இது x on y. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? x minus x bar equal to b xy. இது ரெகுலேஷன் கோஎஃபிஷியன்ட் x on y க்கு bxy. அப்படிங்க என்ன வரும்? y minus y bar வரும். அப்படியே இதை செக் பண்ணி பாருங்களேன். இந்த இடத்துல நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் என்ன, அதாவது இப்படி ரெண்டு ஈக்குவேஷன், இப்படி ஒரு ஈக்குவேஷன் y on x போகுது அப்படின்னா இன்னொரு ஈக்குவேஷன் x on y போகுது அப்படின்னா ரெண்டும் பாஸ் ஆகிறப்போ கிடைக்கிற அந்த பாசிங் த்ரூ பாயிண்ட் என்ன, அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் என்னன்னு கேக்குறாங்க. அது என்னது? எக்ஸ் பார் கமா ஒய் பார். அப்ப இந்த ஈக்குவேஷனை வச்சு டைரக்டா சொல்லிடலாமா? இங்க கொடுத்திருக்கிறது இங்க ஒய் பார் இருக்கா? இங்க ஒய் பார் வேல்யூல என்ன இருக்கு? 64 இருக்கு. அப்ப இந்த வேல்யூ 64. இங்க எக்ஸ் பார் இருக்கு. எக்ஸ் பார் இருக்க இடத்துல 69. அப்ப இதோட ஆன்சர் 69. அப்படியே நம்ம எப்படி கிராஃபிக்ல லொகேட் பண்றப்போ எக்ஸ் கமா ஒய்ன்னு லொகேட் பண்றோமோ அதே மாதிரியே தான் பண்ணணும். ஒய் எக்ஸ் கமா எக்ஸ் அப்படிலாம் கொடுத்தோம்னா அது தப்பு. கிராஃபிக்கல் பாயிண்ட்டை நம்ம அப்படி லொகேட் பண்ண மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் எக்ஸ் 69 கமா 64 which is an option A. ரைட். அடுத்தது 69. எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். கோவேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 and sigma x equal to 4 and sigma y equal to 5. இந்த correlation coefficient between x and y என்னன்னு கேக்குறாங்க. correlation coefficient ஓட ஃபார்முலா என்னது? r of x comma y equal to covariance of x comma y by sigma x sigma y. just for confirmation, yes, இந்த ஃபார்முலால covariance இருக்கு, அந்த இந்த sigma x இருக்கு, sigma y இருக்கு.
கரெக்டா? ஸோ இந்த வேல்யூஸ் தான் குடுத்துட்டாங்க. ஆக்சுவலா நீங்க இங்க கோவேரியன்ஸ் 0ன்னு சொல்றப்பயே ஆட்டோமேட்டிக்கா காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் Rங்கிறதையும் 0ன்னு சொல்லிடலாம். ஆனாலும் ஃபார்முலா வச்சும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எஸ் இதோடைய டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பா தான் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது 2 டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் தானே. ஆக்சுவலா கோவேரியன்ஸோட வேலை என்னன்னா, அது எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த கோவேரியன்ஸோட ஃபார்முலாவே வந்து காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்றோம். ஸோ அப்ப இது 2 ப்ரொபோர்ஷன் தானே. இது 0வா இருந்தா இது 0வா தானே இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே. அடுத்தது 70. இஃப் ஆர் ஈக்குவல் டு 0 காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 0வா இருந்ததுன்னா என்ன சொல்லலாம்? அன்கார்லேட்டடா இருக்குன்னு அர்த்தமா? அன்கார்லேட்டடா இருந்ததுன்னா அந்த 2 ரெக்ரேஷன் லைனும் இந்த 2 ரெக்ரேஷன் லைனும் எப்படி இருக்கும்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும். பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனா இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து நமக்கு ஆங்கிளும் வந்து தீட்டா ஈக்குவல் டு π/2 அப்படின்னு வரும். ஓகேவா? அவ்வளவுதான். இது எல்லாமே அப்படியே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்ரேஷன் லைன்ல வச்சு தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது 71. If the two regression lines are coincide with opposite direction, then the angle theta between the lines. ஆப்போசிட்டா நமக்கு லை ஆகியிருக்கு அப்படின்னா தீட்டா எப்படி இருக்கும்னா 180 டிகிரியில் அக்கர் ஆகும். இங்க பர்பெண்டிகுலர்னு பாக்குறப்ப இது 90 டிகிரில கிடைக்கும். இதுவே வந்து ஆப்போசிட்டா இருந்தா 180 டிகிரில கிடைக்கும். அப்ப நமக்கு ஆங்கிள் வந்து தீட்டா ஈக்குவல் டு பை அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது the closeness of relationship between two variables as determined by correlation coefficient. என்ன சொல்றாங்கன்னா 2 வேரியபிள் இருக்காம். x, y. இது ரெண்டும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா closeness of relationship. அப்ப இது ரெண்டுமே ஒரே மாதிரி கார்லேட் ஆகுது. கரெக்டா? இப்ப ரெண்டுமே க்ளோஸ்னஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா ரெண்டுமே ப்ரொபோர்ஷனலா தான் இருக்கும். ஓகேவா? மத்த ஆப்ஷன்ல பாருங்களேன். நாட் ப்ரொபோர்ஷனல், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனல், 0 இது எல்லாமே எப்படி இருக்கு? க்ளோசன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்க்கு ஆப்போசிட்டா இருக்கு. நெகட்டிவா இருக்கு. ஓகேவா? இதுல எல்லாமே வராது. ஜஸ்ட் நீங்க இந்த க்ளோஸ்னஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்னன்னு புரியாம நீங்க ஆப்ஷனை பாத்தீங்கன்னா கூட இது எல்லாமே நெகட்டிவ் பாயிண்டா இருக்கும். பி, சி, டி. இந்த ஏ மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கு. அப்படி நீங்க ஏதாவது போட்டீங்கன்னா கூட ஏன்னு கொடுத்துடலாம். பட் ஆனா கரெக்டா அதோடைய வேலிடான பாயிண்ட் என்னன்னா ரெண்டுமே டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பா இருந்ததுன்னா அது ப்ரொபோர்ஷனலா இருக்கும். லைக் இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது. ஓகேவா? அடுத்தது 73. Which of the following statements are true for the frequency distribution? ஸோ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு கேட்குறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த மீன் ஸ்கொயர் டிவியேஷன் சொல்லியிருப்பாங்க. இருக்காது. வேரியன்ஸுங்கிறது சிக்மா ஸ்கொயரு, மீன் ஸ்கொயர் டிவியேஷன்ங்கிறது எஸ். ஓகேவா? இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குமான்னு கேட்டா ஈக்குவலா இருக்காது. இட் இஸ் இன் த லீஸ்ட் கேஸ், மினிமமா தான் இருக்கும். இதுவே தப்பு. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் சொல்லியிருக்காங்க. இதுவும் மேக்ஸிமம் கிடையாது. இதுவும் மினிமம் பாயிண்ட் தான். ஓகேவா? இதுவும் ஃபால்ஸ். அடுத்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேரியன்ஸ் இஸ் த மினிமம் வேல்யூ ஆஃப் மீன் ஸ்கொயர் டிவியேஷன். இது கரெக்ட். ட்ரூ. இது கம்பேர் பண்றப்போ வேரியன்ஸுங்கிறது மினிமம் வேல்யூவா தான் இருக்கும் மீன் ஸ்கொயர் டிவியேஷனை கம்பேர் பண்றப்போ. ஸோ ஆப்ஷன் டி மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ட்ரூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 74. மீன் டிவியேஷன் இஸ் லீஸ்ட். ஸோ மீன் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் மீடியன் போடுவீங்களா? டேரக்டா வந்து நான் ஃபார்முலாவே எழுதிட்டேன். ஸோ மீன் டிவியேஷன் நீங்க எடுக்கிறப்போ அப்சல்யூட் டிவியேஷன் தானே எடுப்பீங்க. இங்க ஜஸ்ட் ஆர்பிட்டரியா எடுத்துக்கோங்க. ஏன்றது எடுத்துக்கோங்க. இந்த ஏங்கிறது தான் மீனா, மோடா, மீடியனா, ஜாமெட்ரிக் மீனான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த ஏங்கிற இடத்துல மீடியன் போட்டாதான் நமக்கு கம்மியான வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அதனால மீன் வராது, மோட் வராது, ஜாமெட்ரிக் மீன் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாச்சும் ஒரு 3 டேட்டா கூட எடுத்துக்கலாம். 1, 2, 3 அப்படின்னு சொல்லி டேட்டா எடுத்துட்டு இதுக்கு நீங்க மீடியன் கண்டுபிடிச்சிட்டு மோடு வராது இல்லையா? அதை விட்டுருங்க. மீனா இல்ல மீடியனோ கண்டுபிடிச்சிட்டு நீங்க இந்த மாதிரி எக்ஸ் மைனஸ் மீன் வேல்யூ இல்ல மீடியன் வேல்யூ போட்டு பாத்தீங்கன்னா அந்த அப்சல்யூட் டிவியேஷன் எடுக்கிறப்ப கட்டாயமா மீடியன்ல தான் நமக்கு அந்த கால்குலேட்டிவ் வேல்யூ கம்மியா வரும். ஓகேவா? ஸோ அப்ப த மீன் டிவியேஷன் இஸ் லீஸ்ட் ஆர் மினிமம் வென் டேக்கன் ஃப்ரம் த மீடியன் வேல்யூ. ஓகேவா? அடுத்தது which of the following statement are true or false ன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இந்த இடத்துல நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. அப்போ ஆப்ஷனை பாருங்க. ட்ரூ ஃபால்ஸ்ன்னு சொல்லி இதை வச்சு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டையும் பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 10 வேல்யூஸ் இன் 4. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து மொத்தம் n வந்து 10 இருக்கான். அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 4 இருக்கான். If each value
each value is increased by 2. அப்போ ஒரு வேல்யூ increased by 2 ஆகுது. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 6 கிடைக்குது. சேஞ்ச் ஆகிறப்போ பார்ல அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறப்ப ஈச் வேல்யூ இன்க்ரீஸ்ட் பை 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே டைரக்டா ஆவரேஜ்ல +2 போட்டு 6 கொடுப்போமா மீன். இந்த அரித்மெட்டிக் மீனும் இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷனும் ஒரே ப்ராப்பர்ட்டி தான் கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ணும். இது என்ன ப்ராப்பர்ட்டி ஃபாலோ பண்ணுதோ அதே தான் ஸ்டாண்டர்ட் டிவிஷனும் ஃபாலோ பண்ணும். இப்போ எக்ஸ் பார்ல எக்ஸ்ட்ரீம் வேல்யூ அஃபெக்ட் ஆகுதுன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன்லயும் அதே இதுதான் அஃபெக்ட் ஆகும். எக்ஸ்ட்ரீம் வேல்யூ அஃபெக்ட் ஆகும். எக்ஸ் பார்ல வந்து சாம்பிளிங் ஃபிளக்சுவேஷன் கம்மியா இருக்கு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் சாம்பிளிங் ஃபிளக்சுவேஷன் கம்மியா தான் இருக்கும். எக்ஸ் பார்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி படிக்கிறீங்களோ அதே தான் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இருக்கும். அப்போ இதுக்கு இது அக்செப்ட் ஆச்சுன்னா இந்த லாஜிக் இதுக்கும் அதே தான் அக்செப்ட் ஆகும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட ஃபார்முலா என்னது? சமேஷன் xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை n ரூட் போட்டுருவோம் இல்லையா? அப்ப இந்த எக்ஸ் பாருக்கும் இதுக்கும் கனெக்ட் உண்டு. இதுல என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம அரித்மெட்டிக் மீன் பாக்குறோமோ அதே தான் ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கும் அப்ளை ஆகும். அந்த லாஜிக்கை வச்சே நம்ம சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? ஏன்னா இதுல ஸ்டாண்டர்ட் டிவிஷன்றது பை 2 ஆட் ஆகுறப்போ +2 6 தான் கிடைக்கும். அடுத்த செகண்ட், sign of the standard deviation of set of values is both positive or negative. இது தப்பு. நெகட்டிவா நமக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம பாஸ் கிடைக்கும், நெகட்டிவ்ல கிடைக்காது. இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூ, செகண்ட் ஒன் வந்து ஃபால்ஸ். அது 76th question. If the unit of a measure of dispersion is in same terms as that of the observations of a series. ஓகேவா? இப்போ லைக் வந்து இதுல ஒரு வேல்யூ 15 kg ஆஃப் ஆனியன் எடுக்கிறேன், அப்புறம் வந்து 1 liter ஆஃப் மில்க் எடுக்கிறேன். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ப்ரொசீட் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம் டேர்மா ப்ரொசீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா யூனிட் ஆஃப் மெஷரை கன்சிடர் பண்றாங்க. இதே வந்து இப்ப ரெண்டு மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னு போனோம்னா மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் டாபிக் போனீங்கன்னா இதுல அப்சல்யூட் மெஷர்னு ஒண்ணு உண்டு, ரிலேட்டிவ் மெஷர்னு ஒண்ணு உண்டு. ஓகேவா? இந்த ரிலேட்டிவ் மெஷர் வந்து ஃப்ரீ ஃப்ரம் தி யூனிட். இதுலதான் நம்ம யூனிட்டை கன்சிடர் பண்ணுவோம். அப்ப இங்க எல்லாமே சேம் டேர்மா இருக்கு அப்படின்னு நம்ம அங்க கன்சிடர் பண்றத வச்சு சொல்லிடலாம் இது அப்சல்யூட் மெஷர்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் சி வரும். ரைட்டா? அதே மாதிரி இங்க மத்த ஆப்ஷன் எல்லாம் பாருங்களேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், ரிலேட்டிவ் மெஷர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், இது மூணுமே ஒரே டைரக்ஷன் ஆஃப் ஆப்ஷன் தான். இது மூணுமே ரிலேட்டிவ் மெஷர் தான். இது ஒண்ணு மட்டும்தான் அப்சல்யூட் மெஷரா இருக்கு. அப்ப மூணுமே ரிலேட்டபிளா கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அதை வந்து நீங்க நெக்லெக்ட் பண்ணவும் பண்ணலாம். ஆப்ஷனை வச்சு நெக்லெக்ட் பண்ணலாம் கான்செப்ட் தெரியலனாலும். ஓகேவா? ஸோ 76 ஆப்ஷன் சி. அடுத்து 77, which of the following is true to calculate the mode by method of grouping. ஆக்சுவலா வந்து மோட் வந்து நம்ம எப்பயுமே வந்து இப்போ எக்ஸ் வேல்யூ இருக்கு, ரேண்டம் வேல்யூ இருக்கு, ஃப்ரீக்வன்சி வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சில எது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி கிடைக்குதோ அதோட எக்ஸ் காம்போனன்ட் தான் நம்ம மோடுன்னு சொல்லுவோம். இல்லைன்னா நமக்கு டிஸ்கிரீட் கேஸா இருந்தது அப்படின்னா டிஸ்கிரீட்ல வந்து ஃப்ரீக்வன்சி இல்லாம கேட்டிருந்தாங்கன்னா எது ரிப்பீட்டட் வேல்யூவா இருக்கோ அந்த வேல்யூ தான் மோடுன்னு சொல்லுவோம். இங்க வந்து குரூப்பிங் மெத்தட், அதுல நீங்க வந்து எது ட்ரூ கால்குலேட்டிவா எது ட்ரூ அப்படின்னு கேக்குறாங்க. எப்ப நம்ம குரூப்பிங் மெத்தட் போவோம்னா இந்த ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, இதுல எனக்கு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி கிடைக்காம ஒரு மாதிரி நமக்கு அலைன்மெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை வந்து ட்ராஜடிக்கா இருக்கு, மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல குரூப்பிங் மெத்தட் போகும். இல்லைன்னா எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ வந்து 1 2 3 அப்படின்லாம் இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட்லயே எனக்கு வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி கிடைச்சிருச்சு, மீதி எல்லாமே அசெண்டிங்ல போகுது இல்லை டிசெண்டிங்ல போகுது ஃப்ரீக்வன்சி அப்படின்ற அந்த மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் நம்ம குரூப்பிங் மெத்தடு போவோம். வேற ஏதாவது இரெகுலாரிட்டிஸ் இருந்ததுன்னா லைக் ஸ்கியூடா போகுது நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன், இல்லை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸா இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட் அப்படி இருக்கு அப்படின்னா நம்ம குரூப்பிங் மெத்தடை வச்சுதான் மோடு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஓகேவா? இந்த கான்செப்ட் ரைட். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்லையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இஸ் ரிப்பீட்டட். கரெக்ட். இதுவும் நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம குரூப்பிங் மெத்தடை வச்சு தான் மோட் கால்குலேட் பண்ணுவோம். அடுத்த செகண்ட், இஃப் த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி அக்கர்ஸ் இன் த வெரி பிகினிங் ஆர் அட் த எண்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். ஆமா, அப்படி நமக்கு கிடைச்சாலும் குரூப்பிங் மெத்தடுக்கு தான் போவோம். ஓகேவா? அதே மாதிரி
இதுவும் ட்ரூ தான். இஃப் தேர் ஆர் irregularities இன் த டிஸ்ட்ரிபியூஷன், எஸ், irregularities இருந்தாலும் நம்ம குரூப்பிங் மெத்தடை வச்சு தான் மோட் கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி மோட்ல வந்து நமக்கு ஓப்பன் இந்த இன்டர்வல்ஸ் இருந்தாலும் நம்ம மோட் கால்குலேட் பண்ண முடியும்னு பார்த்துருக்கோம். அதனால தான் வெரி பிகினிங் அட் த எண்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல அந்த மாதிரி எக்ஸ் வேல்யூஸ் இருந்தால் நம்ம எப்படி இதை வந்து ஃப்ரீக்வன்சி கொடுக்க முடியும் இல்லையா? அதனால அது எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி தான் குரூப்பிங் மெத்தட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த 3 கேஸ் இருந்தாலுமே நம்ம குரூப்பிங் மெத்தடை வச்சு தான் மோட் கால்குலேட். ஸ்கியூனஸ் வந்து 78 ஸ்கியூனஸ் வந்து பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கியூனஸ் வந்து பாசிட்டிவா இருக்குன்னா எப்பயுமே மீன் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் மீடியன் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் மோட், கரெக்டா? இப்போ இதை வந்து எதை வச்சு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இது குவார்டைல்ஸை வச்சு கேட்டிருக்காங்க. இது வந்து யூஸ்வலா நம்ம பார்க்குற ரிலேஷன்ஷிப். ஆனா இங்க வந்து குவார்டைல்ஸை வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சை 3 அப்படிங்கிறது அப்பர் குவார்டைல் விச் இஸ் Q3. ஓகேவா? பிளஸ் இந்த சை 1ங்கிறது லோயர் குவார்டைல். யூஸ்வலா நம்ம போடுறது Q3 Q1 போட்டிருப்போம். ஜஸ்ட் இங்க சைன் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ Q3 plus Q1 which is greater than 2 times of MDனா மீடியன். ஸோ அப்பதான் நமக்கு பாசிட்டிவா கிடைக்கும். இதே வந்து அப்பர் குவார்டைல் பிளஸ் லோயர் குவார்டைல் லெஸ் தென் 2 மில்லியன் கிடைச்சதுன்னா அது நெகட்டிவ்னு சொல்லுவோம். யூனிஸ் வந்து அப்ப நெகட்டிவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட். 79 absolute means of succession is defined as the mean minus mode. இது டைரக்டா ஃபார்முலா தான். ஓகேவா? அடுத்தது 80th question, primary data as compared to secondary data are less reliable, equally reliable, more reliable, not reliable கேட்டிருக்காங்க. ஸோ பிரைமரி டேட்டா அப்படிங்கிறது நம்ம அட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணுறது. லைக் வந்து சென்சஸ் டேட்டா வச்சுக்கலாம், இல்லை சர்வே டேட்டா நீங்கள் போய் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கலெக்ட் பண்ணுற டேட்டா. ஓகேவா? இதே செகண்டரி டேட்டா அப்படின்னா அதில் சம் ஆர்டர் ஆஃப் சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம். அதில் வந்து நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை மாற்றிருக்கலாம், இல்லை டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை மாற்றிருக்கலாம், ஃபேக்டர்ஸ் ஏதாவது அலைன் ஆகியிருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி செகண்டரி டேட்டாவில் அதில் ஏதாவது அலைன்மெண்ட் மாறி எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி மாறினதை வச்சு நான் ஃபர்தராக கொடுக்கறத விட அட் ஃபர்ஸ்ட் இருக்கிற டேட்டாவை வச்சு நான் மறுபடியும் என்னுடைய ப்ராசஸ் பண்ணுறேன், டேட்டா ப்ராசஸ் பண்ணுறேன்றது தான் மோர் ரிலையபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ பிரைமரி டேட்டா வில் பி த மோர் ரிலையபிள். secondary process அது எனக்கு மோர் ரிலையபிளா இருக்காது டேட்டாவை தான் மோர் ரிலையபிள் சொல்லுவோம். டேபிள். ஓகேவா? இப்போ ஒரு டேபிள் கொடுக்குறீங்க, லைக் வந்து போடுறாங்களா, அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க முதல்ல, அப்புறம் உள்ள வந்து காலம் வைஸா இருந்ததுன்னா ஹெட்டிங் கொடுப்பாங்க. வந்து காலம்ங்கிறது ஓகே. ஸோ 81 கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதில் டேபிள்னா நீங்கள் டைட்டில் கொடுப்பீங்க, டேபிளோட டைட்டில் கொடுப்பாங்க, நம்பர் கொடுக்கணும். அடுத்து அதுக்குள்ளே வந்து சம் ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருந்தால் ரோ ஹெட்டிங் கொடுக்கணும், காலம்ஸாக இருந்தால் கேப்ஷன் சொல்லிட்டு அதோட காலம் ஹெட்டிங் கொடுக்கணும். அது கீழே ஏதாவது ஃபுட் நோட்டாக இருந்ததுன்னா வேற டேக்கன் அந்த டேட்டா அந்த டேபிள் கொடுத்துருக்க அந்த டேட்டா எங்க இருந்து எடுத்திருக்கோம், அந்த ரிசோர்ஸ் எங்க இருந்து எடுத்திருக்கோம் அந்த சோர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுப்போம் இல்லையா? டேபிள்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே அந்த டேபிள்ல அது ஒன் ஆஃப் த பார்ட் தான். ஸோ கிளாஸுங்கிறது மட்டும் கிடையாது. ஓகேவா? கிளாஸுங்கிறது கிளாசிஃபிகேஷன்ல நம்ம ஒரு கிளாஸா சப்டிவைட் பண்றது, அது குரூப்பா போட்டு லைக் 0 to 10 அப்படின்லாம் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஹோமோஜீனியஸ் குரூப்பை நம்ம கிளாஸிஃபை பண்றதுக்காக
யூஸ் பண்ணுவோம். இங்க அது கிடையாது. நாட் ட்ரூ அபவுட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீல் வித் இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே எடுத்தவொடனே இது ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ அப்ப நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ன வந்து ஏன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்ட வச்சுட்டு நம்ம எந்த ஒரு கம்பேரிசன் ரிசல்ட்டும் கொடுக்க முடியாது. அது வந்து அர்த்தமே கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு டேட்டா, அது வந்து குரூப் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நீங்க ஆப்ஷன் வச்சு போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டாலே ஏவும் வராது, சியும் வராது, டியும் வராது. மிஞ்சி இருக்கிற ஆப்ஷன் பி தான். அதே போட்டுடலாம். ஸோ அடுத்ததையும் நம்ம செக் பண்ணிடலாம், வெரிஃபை பண்ணிடலாம் ட்ரூவா இருக்கான்ட்டு. ஃபார் கன்ஃபர்மேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீல்ஸ் ஒன்லி வித் த குவான்டிடேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ். எஸ், இது கரெக்ட் தான். நம்மளுக்கு நியூமரிக்கல் கேரக்டரிஸ்டிக்கா இருந்தாதான் we we process into the data analysis. அடுத்தது தேர்ட், statistical results are true only on the average. எஸ், நம்ம வந்து சொல்ல முடியுமோ தவிர எக்ஸாக்ட் ரிசல்ட் 3 is the right answer. The heights of the bars are proportional to the magnitude of the total frequency. ஓகேவா? இங்க இருக்கு நம்மளோட க்ளூ வேர்ட். ஸோ சிம்பிள் பார் டயக்ராம்ங்கிறது ஜஸ்ட் இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ் வேல்யூ இருக்கு. இருக்குன்னா அதுக்கு மட்டும் அந்த டோட்டல் ஃப்ரீக்வன்சிக்கு வரைய மாட்டோம். அப்ப இது மல்டிபிள் சோர்ஸ் இருக்கும். இப்ப லைக் வந்து நான் இங்க வந்து அடுத்தது ஒரு கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஐஸ் வெனிலா ஃபிளேவருக்கு ஒரு பார் அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூவை தான் கொடுக்கும். அப்ப இதுவும் வராது. ஜஸ்ட் இப்படி ஒரு பார் டயக்ராம் இருக்கு அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி வாட் ஃபிளேவர், ஸ்ட்ராபெரி ஃபிளேவருக்கு எத்தனை ஃப்ரீக்வன்சி அக்கர் ஆகியிருக்கு, 5. வெனிலா ஃபிளேவர்ல வந்து ஒரு 10 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்தமா அந்த டோட்டல் இப்ப நான் வந்து ஒரு 20 எடுத்திருக்கேன்னா மீதி இந்த இடத்துல 10 போர்ஷன் ஏதாவது ஒரு ஃபிளேவர் வச்சுப்போம், சாக்லேட் ஃபிளேவர் வச்சுப்போம். ஸோ அப்ப இந்த மொத்த ஃப்ரீக்வன்சி, இந்த ஒரு பார் டயக்ராம்ங்கிறது மொத்த ஃப்ரீக்வன்சி, டோட்டல் ஃப்ரீக்வன்சியை நமக்கு கொடுக்கும். ஓகேவா? அதுதான் இந்த சப்டிவைடட் பார் டயக்ராம். ஸோ இதுதான் கரெக்ட். பை டயக்ராம்ன்றது ஜஸ்ட் காம்போனன்ட், நம்ம ஒன்னொன்னும் ப்ரொபோர்ஷனலா டிவைட் பண்றது, செக்டார்ஸா டிவைட் பண்றது. இது வராது. ஓகேவா? அடுத்தது 84th question. Just which type of the classification is used in the following table? ஸோ இவங்க கொடுத்துருக்க டேபிள்ல இருக்கிற டேட்டா இது எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. இது எதோட கிளாசிபிகேஷன் அப்படின்னு கேக்குறாங்க. இயர்ன்னு பார்த்தாலே சொல்லிடலாம். இது வந்து பேஸ்ட் அப்பான் தி டைம். டைம்னா இட் இஸ் அ chronological classification. அவ்வளவுதான். ஓகேவா? chronological தான் பேஸ்ட் அப்பான் தி டைம். அடுத்து 85th கொஸ்டின், த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன கொஸ்டினரி ஷுட் பி அப்படி. ஸோ இப்போ நம்ம ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ண போறோம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னா அதுக்கு வந்து டேட்டா கலெக்ஷனுக்காக நம்ம ஒரு கொஸ்டினரி ப்ரிப்பேர் பண்ணி எய்தர் த்ரூ த மெயில் ஆர் எனிவே நம்ம வந்து அதை ப்ரொசீட் பண்ணி நம்ம எடுக்க போறோம், டேட்டா கலெக்ட் பண்ண போறோம். அந்த ஃப்ரேம் பண்றோம் இல்லையா, அந்த கொஸ்டினரி ஃப்ரேம். அந்த கொஸ்டினரி வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியல் நம்பரும் கிடையாது. 20ல இருந்து 30 இருக்கணும், இல்ல 10ல இருந்து 20 இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ஐடியல் ஃபிக்சேஷனும் கிடையாது. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் சியும் டி கண்டிப்பா வராது. அடுத்தது கொஸ்டினரிங்கிறது இப்போ உங்ககிட்ட லார்ஜ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பக்கம் பக்கமா ஒரு 50 கொஸ்டின் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன்னா நீங்க அதை பாத்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் கொடுப்பீங்களா, டேட்டா கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களே. ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுவீங்களா? அப்ப எனக்கு அங்க டேட்டா சஃபிஷியண்டா எனக்கு கிடைக்காது இல்லையா? ஸோ அந்த லாஜிக் நீங்க யூஸ் பண்ணாலும் இது போட்டுடலாம். யூஸ்வலா வந்து நமக்கு லார்ஜ் கண்டென்ட் ஆஃப் கொஸ்டினரி கொடுத்தானா அது வந்து நமக்கு ரெஸ்பாண்டன்ட் கிட்ட இருந்து நமக்கு வராது டேட்டா இல்லையா? ஸோ அப்ப பி வராது. அது எந்த அளவுக்கு ஆஸ் ஸ்மால் as பாசிபிள் நமக்கு தேவையான சஃபிஷியன்ட் கொஸ்டினும் இருக்கணும், அதே மாதிரி லார்ஜாவும் போகக்கூடாது. ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் நமக்கு வந்து எவ்வளவு தேவையோ அந்த கன்சிடரேஷன்ல நம்ம கம்மியா தான் ப்ரொசீட் பண்ணணும். பக்கம் பக்கமா நம்ம கொஸ்டினரி தானே கேட்டா டேட்டா வரும்னா வராது, ரெஸ்பாண்டன்ட் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வராது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான். நமக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியல் ஃபிக்சேஷனும் கிடையாது. அடுத்து 86, chi-square distribution used for the test of goodness of fit and hypothetic value of population which is H naught. null hypothesis is equal to sigma square எடுப்போம் இல்லையா? sigma naught square is equal to sigma square சொல்லிட்டு இதுவும் கரெக்ட் தான். ஏபி, போத் ஏபி.
அடுத்து 87th question. T equal to T of x is a sufficient ன்னு சொல்லியிருக்காங்க for the theta if and only if the joint density function L of the sample values can be expressed in the form of likelihood value கொடுத்திருக்காங்க is called as. so இது என்ன தியரம்? Riemann factorization தியரம் தான். so factorization தியரம். அடுத்தது find the maximum likelihood estimate for the parameter lambda of a Poisson distribution of a sample size என்ன கேக்குறாங்க. ஸோ லாம்டாவுடைய வேல்யூ என்ன, அது எஸ்டிமேட் பண்றப்ப இதோட வேல்யூ என்ன under the process of MLE maximum likelihood estimate கண்டுபிடிக்கிறப்போ. ஸோ இது என்னன்னா ஜஸ்ட் இதோட எக்ஸ் பார். ஆக்சுவலா வந்து இது வந்து லாம்டான்னு கேட்டிருக்காங்க இல்லையா, இதே வந்து வேரியன்ஸ் நமக்கு பாய்சான்ல வேரியன்ஸ் கேட்டாதான் நம்ம வந்து லாம்டா பை என்னன்னு கொடுப்போம். இது வந்து ஜென்ரலா நமக்கு லாம்டா என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா லாம்டா கேப்பை நம்ம எஸ்டிமேட் பண்றப்போ எக்ஸ் பார் தான் கிடைக்கும். ஓகேவா, இதுல அதுதான் இந்த ஆப்ஷன் சின்றது, அதுதான் இந்த ட்விஸ்டிங் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து 89. If a statistic contained all the information in the sample regarding the parameter, then the estimator is called, it is a sufficiency. இதுவும் டைரக்ட் டெஃபினேஷன். இந்த 4 ப்ராப்பர்ட்டியோட இது டைரக்ட் டெஃபினேஷன் தான். லைக் வந்து நீங்க ஒரு மூவி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் போடுவாங்க இல்லையா, அந்த மூவியோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது அந்த ட்ரெய்லர்லேயே கிடைச்சிருமா, அப்ப அது ஒரு சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் தான். அதே மாதிரி தான் இப்போ ஒரு நம்ம பாப்புலேஷன் வேல்யூ என்ன அப்படிங்கிற அந்த டீட்டாவோடது என்ன அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கண்டெயின் பண்ணியிருக்க ஒரே எஸ்டிமேட்டர் டெஃபினேஷன்ங்கிறது சஃபிஷியன்சி தான். அதுலயே நமக்கு அந்த டெய்லர்லயே எல்லாம் சஃபிஷியன்டான அந்த மூவியோட சோர்ஸ் கிடைச்சிருதுல, அதே மாதிரி தான். ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ன்றது அந்த சாம்பிள் வேல்யூ யூஸ் பண்ணி அந்த பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி ஆஃப் எஸ்டிமேட்டர்ங்கிறது சஃபிஷியன்சி தான். At the 90th question, the correlation coefficient between a most efficient estimator and any other estimator with efficiency E is இதுவும் that result தான். It is a correlationன்றது root E ன்னு வரும். லைக் வந்து E equal to sigma 1 square by sigma 2 square எடுக்கிறப்போ sigma 2 square எடுக்கிறப்போ இந்த ஸ்கொயர் அந்த சைட் போச்சுன்னா root E கிடைக்கும் நமக்கு. ஓகேவா, ஈங்கிறது தான் எஃபிஷியன்சி. அடுத்து 91. If x values the random sample from a normal population, then the MLE of sigma square is, sigma square தான் என்னன்னு கேக்குறாங்க, மியூ வந்து நோனா தான் இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு சிக்மா ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்கிறப்போ நமக்கு இது வந்து பாப்புலேஷன் வேல்யூல தான் எடுக்கிறோம் இல்லையா. எஸ், நம்ம எஸ்டிமேட் பண்றோம்னாலே அது பாப்புலேஷன் வேல்யூவா தான் இருக்கும். ஸோ அதனால which is equal to 1 by n summation xi minus mu the whole square தான் வரும். இங்க x bar வராது. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி இஸ் நாட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏன்னா நமக்கு மியூ நோன்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நீங்க அந்த கன்ஃபர்மேஷனை வச்சு கூட போட்டுக்கலாம். At the 92nd, in sampling from normal population, MLE, which is mu equal to x bar, sample mean is dash estimator of mu அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ மியூ எக்ஸ் பார்ங்கிறது வந்து the unbiased estimator and consistent estimator of the V. An estimator based on of size n is said to be கிடையாது. இங்க எஸ்டிமேட்டர்னு எடுத்திருக்காங்க இல்லையா, இந்த டி என்னங்கிறது நமக்கு காமா ஆஃப் டி சொல்லிட்டாங்க. கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட்டரோட டைரக்ட் டெஃபினேஷன் என்னது, இந்த டென்ஸ் டு ஃபார் லார்ஜ் என். ஓகேவா, ஃபார் லார்ஜ் என் கிடைக்கிறப்பதான் நமக்கு இந்த பேராமீட்டர் வேல்யூ கிடைக்கும். ரைட்டா, ஸோ அப்போ எஸ்டிமேட் கன்வர்ஜஸ் டு த ப்ராபபிலிட்டி பாப்புலேஷன் பேராமீட்டர் as n tends to. ஓகேவா, அன்பயாஸ்ட் தான். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டிஎன் எடுக்கிறப்போ நமக்கு டைரக்டா பேராமீட்டர் கிடைக்கும் இன் ஃபைனைட் வேல்யூஸ். ஓகேவா, இங்க ஃபைனைட் வேல்யூஸ் தான் எடுத்திருக்காங்க. இன்ஃபைனைட் வேல்யூஸ்ன்னு போகிறப்ப ஃபார் லார்ஜ் என் போகிறப்ப நமக்கு கன்வர்ஜென்ஸ்
வந்து கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட்டர்னா சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த எய்தர் ஆர் பி இதெல்லாம் வரும். ஓகேவா? அடுத்து 94. இது வந்து டைரக்டா இந்த ரிசல்ட் தான். So T is equal to T of sample values is an estimator of the parameter theta based on the sample values of size and from the population with the density function such that the conditional distribution of sample values given T1 is a independent of theta, then T is dash estimator of theta. It is a sufficient சொல்லிட்டு ஒரு தியரம் பார்த்தோம்ல. இப்போ ஒரு கொஸ்டின். எஸ், ஸோ இந்த லாஜிக் எடுத்துக்கலாமா தியரமா? ஸோ இது வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் டீட்டாவா தான் இருக்கும், இது இண்டிபெண்டன்ட் ஆஃப் டீட்டாவா தான் இருக்கும். இதே கான்செப்ட் தான் இந்த தியரமோட கான்செப்ட் தான் அங்க வந்து அது ஒரு ரிசல்ட்டா கேட்டிருக்காங்க. ஸோ அது கண்டிஷனல் கொடுக்குறப்ப நமக்கு அந்த இண்டிபெண்டன்ட் ஆஃப் டீட்டா அப்படியே வேர்டிங்ஸா போட்டிருக்காங்க. ஓகேவா? அது போட்டிருக்கப்ப இது என்ன டீட்டாவா இருக்கும், இது என்ன எஸ்டிமேட்டராவா இருக்கும்னா சஃபிஷியன்டா தான் இருக்கும். அடுத்து 95. Accepting H not one alternate hypothesis is true, it leads to dash error அப்படின்னு கேட்டிருக்காங்க. It is a type 2 error. அக்செப்டிங் ஹெச் நாட்னு கொடுத்தாலே அந்த டைப் 1 எரர் அப்படின்னாலே தட் இஸ் ஹெச் நாட். டைப் 2 எரர்னால டைப் 2 எரர். ஓகேவா? அடுத்தது the mean of the binomial distribution is 5 and variance is 3 ன்னு கொடுத்திருக்காங்க. binomial distribution எப்படி இருக்கும்? mean is greater than variance. கரெக்டா? அப்ப 5 is greater than 3. இந்த லாஜிக் கரெக்ட் தான், ட்ரூ. அடுத்த mean of Poisson distribution is 2 and variance is 3 ன்னு கொடுத்திருக்காங்க. Poisson எப்படி இருக்கும்? மீனும் வேரியன்ஸும் ஈக்குவலா இருக்குமா? அப்ப இந்த லாஜிக் ஃபால்ஸ். அப்போ 1 இதுல என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் மட்டும்தான் நமக்கு இன்கரெக்ட். ஓகேவா? அடுத்தது 97th question. With usual notation the binomial distribution possesses the additive property if. ஸோ நமக்கு அந்த p probability of success வச்சு நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வி டேக் x1 ஒரு ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கலாம், x2 ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இட் ஆல்சோ பைனாமியல், இதுவும் பைனாமியலை ஃபாலோ பண்ணுது. ஸோ இதுவும் பைனாமியலை ஃபாலோ பண்ணுது. இன் கேஸ் ஆஃப் பேராமீட்டர், பைனாமியலோட பேராமீட்டர் என்பி, அப்போ இது n1, இது p1 எடுத்துக்கலாம், இது n2, இது p2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் தான் நீங்க அடிட்டிவ் பண்ண போறீங்க அப்படின்னா x1 plus x2 follows the binomial n1 plus n2. இந்த எப்படி இருக்கணும் அப்படின்னா p1 which is p2 equal to p ஆ தான் இருக்கணும். ஜஸ்ட் இந்த அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து 98. X follows the geometric distribution with the p value is 0.4, then the mean value என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மீன் வேல்யூ என்னது? q by p. கரெக்டா? ஸோ அப்போ q அப்படிங்கிறது எதை கண்டுபிடிக்கலாம்? p plus q equal to 1ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா q equal to 1 minus p ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ 1 minus 0.4 is 0.6ன்னு q வேல்யூ எடுத்துக்கலாம், which is 0.6 divided by p வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0.4. ரைட்டா? ஸோ இதை நீங்கள் ஃப்ராக்ஷனாகவும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் 6/10 4/10 எடுத்தீங்கன்னா 10 10 கேன்சல் ஆகிடும், 6/4 வரும். 2 டேபிள் கேன்சல் பண்ணால் இது 3/2 வரும். அப்போ 3/2னா ஸோ 2 3 2 1s are 2, 1 வருமா, 0 வருமா, 1.5 வருமா, அதே ப்ராசஸ் தான். ஜஸ்ட் டிவைட் பண்ணி விட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும் பி. அடுத்தது
Question number 99. In a simple random sampling without replacement, the variance of the sample mean என்னன்னு கேக்குறாங்க. Just variance ஓட formula தான். n minus n by n into n into sample variance. அவ்வளவுதான். அடுத்தது 100 question. For which of the following distribution relation between mean and the variance depend on the parameter of the distribution? parameter base பண்ணி நமக்கு எது ரிசல்ட் கொடுக்கணும்? எக்ஸ்போனென்ஷியல் தான். இதே வந்து தீட்டா வந்து கிரேட்டர் தென் ஒன்னா இருந்தது அப்படின்னா வேரியன்ஸ் இஸ் லெஸ் தென் மீன் கிடைக்கும். தீட்டா இஸ் லெஸ் தென் ஒன்னு கிடைச்சதுன்னா வேரியன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராமீட்டரை பேஸ் பண்ணி நமக்கு மீனும் வேரியன்ஸும் ரிலேட் ஆகிற டிஸ்ட்ரிபியூஷன் எதுன்னு பார்த்தோம்னா எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் 101 கொஸ்டினே வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் தீட்டா வந்து கிரேட்டர் தென் ஒன்னா இருக்கிறப்போ மீனும் வேரியன்ஸும் மீனும் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் இது கிரேட்டர் தென் ஒன்னா இருந்தால் வேரியன்ஸ் இஸ் லெஸ் தென் மீனா இருக்கும். அவ்வளோதான். அடுத்தது 102 in which distribution possess the lax memory property and the distribution geometric distribution. அடுத்தது let x be a random variable with expectation of x is equal to 11 by 12 and expectation of x square is equal to 93 by 2, then expectation of 2x plus 1 the whole square value என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ திங்க் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ப்ராப்ளம்னு ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் தான் வச்சிருக்காங்க. விச் இஸ் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் உள்ள கொண்டு போனோம் அப்படின்னா இதை முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமா? 2x plus 1 தி ஹோல் ஸ்கொயர் இருக்கா, இதை வந்து a plus b the whole square formatல expand பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும்? a square plus 2ab plus b square எழுதுவோமா? அதே மாதிரி இதை எழுதிக்கிட்டோம்னா 2x square plus 2 into 2x into 1 plus 1 squareங்கிறது 1, 2x square எழுதுறோம்னா 4x plus இது 2 to 4x plus 1 கிடைக்குமா? இங்க ஒரு x square 4x square வருமா? எஸ். அடுத்தது 4x வரும், அடுத்த 1 வரும். இதுக்கு நீங்க எக்ஸ்பெக்டேஷன் எடுக்க போறீங்க. ஓகேவா? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 4x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 4x பிளஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 1 அப்படின்னு எடுக்க போறீங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் 4 வெளியில எடுத்துட்டு இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன வரும்? லைக் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏன்னு எடுத்தீங்கன்னா ஏ தான் வரும். ஓகேவா? அப்ப இது வந்து பிளஸ் 1 தான் வரும். ஓகேவா? அடுத்து இந்த வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. 4 into எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 93 by 2. அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 4 into 11 by 2 பிளஸ் 1. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா 208 பிளஸ் 1 which is equal to 209 கிடைக்கும். ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்தது the conditional probability of p of a given bங்கிறது not defined இருக்கான். அப்ப அது எந்த கேஸ்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஜஸ்ட் அப்ப கண்டிஷனல் ப்ராபிலிட்டி எப்படி இருக்கும்? p of a given b is equal to probability of a intersection b by probability of b எழுதுவோமா? இது எப்ப நான் டிஃபைன்டா ஆகும்? இது ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னா அது நாட் டிஃபைன்ட் ஆயிடும் இல்லையா? அப்போ p of b ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா இந்த கண்டிஷனல் ப்ராபிலிட்டிங்கிறது நாட் டிஃபைன்டா மாறிடும். அவ்வளவுதான். அடுத்தது in drawing a card from a pack of cards, the number of cases favorable for drawing a spade card. யூஸ்வலா நம்ம வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம்னா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் டிவைடட் பை டோட்டல் இதுன்னு போடுவோம். n of s டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ்ன்னு போடுவோம்ல. இதுல ஜஸ்ட் அந்த நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் மட்டும் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து எனது டிராயிங் ஸ்பேட் கார்டு. மொத்தம் ஸ்பேட் கார்டு எத்தனை இருக்கும்? 13 கார்டு இருக்குமா? ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ங்கிறது 13. அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங்கா கேட்டிருக்காங்க. விச் இஸ் ப்ராபபிலிட்டியோடைய அந்த அசம்ஷன்ஸை வச்சு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நல் செட்டுங்கிறது என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகேவா? இப்போ ஏங்கிறது 4 வந்துடுச்சு. அடுத்தது p of a given b into p of b. இது கூட கண்டுபிடிக்கிறதுக்கு லாஜிக்கா நம்ம கஸ்டமருக்கா வச்சுக்கலாம். அடுத்தது p of a காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ a காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்? 1 மைனஸ் p of a வரும். இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ 4a c1 இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னது? பி ஆப்ஷன் தான். நீங்க இந்த மாதிரி லாஜிக் வச்சுட்டா கூட இதை போட்டுடலாம். ஸோ மற்றதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ அப்போ பி p of a given b into p of b அப்படின்னா என்ன வரும்? p of a intersection b தான் வரும். இப்போதான் அந்த கண்டிஷனல் ப்ராபிலிட்டியோட ஃபார்முலா பார்த்தோம்ல. p of a given b which is equal to p of
A intersection B by P of B ன்னு சொல்லி கண்டிஷனல் ஃபார்முலா பார்த்தோம்ல, இதை அந்த சைடு மல்டிப்ளை பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் விஷயமே. ஓகேவா? அப்ப பிங்கிறது எது வரும்னா 3, ரிமைனிங் ஒன்னு 2. ஓகேவா? ஸோ இது என்னன்னா P of A காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட். ஸோ அப்போ இதுக்கு நீங்க இந்த காம்ப்ளிமெண்ட் வச்சு அடிட்டிவ் தியரம் யூஸ் பண்ணி நீங்க அதை வந்து காம்ப்ளிமெண்டா மேக் பண்ணி எழுதுனீங்கன்னா நமக்கு 2 கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்தது 107. A box contain 4 maths, 4 statistics, 4 physics and 2 economics books இருக்கு. அதுல ஒரு புக்கு தான் சூஸ் பண்ண போறோம். A book is chosen at random. What is the probability that it is either orனால யூனியன் அடிட்டிவ் பண்ண போறோம். Statistics or economics book. Statistics book எத்தனை இருக்கு? 4. அடுத்து economics books எத்தனை இருக்கு? 2. மொத்தம் how many content? 4 plus 4 8, 8 plus 4 12, 12 plus 2 is 14. So 4 plus 12 by 14 6 by 14. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது 108. Which of the following statement is true? ஓகேவா? about the variance. Variance is independent change of scale அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. இட் இஸ் அ டிபெண்டன்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல். இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நம்ம ஸ்கேல் வச்சு ஏதாவது சேஞ்ச் பண்றோம்னா அது சேஞ்ச் ஆகும், இண்டிபெண்டா இருக்காது. ஓகேவா? லைக் வந்து இப்போ நீங்க வி ஆஃப் ஏஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்கேலுங்கிறது யூஸ்வலா வந்து அந்த மல்டிபிள் டிவிஷன் நீங்க அதுல ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்குறீங்கன்னா அதனால அஃபெக்ட் ஆகிறது. ஓகேவா? இப்போ வி ஆஃப் ஏஎக்ஸ் இந்த ரேண்டம் வேரியபிளோட ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்குறீங்கன்னா ரிசல்ட்ல நமக்கு அஃபெக்ட் ஆகுமா? ஏ ஸ்கொயர் இன்டூ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்குமா? இதே வந்து வேரியன்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அடிட்டிவ், ஏதாவது ஆரிஜின்ல ஏதாவது நீங்க அஃபெக்ட் பண்றீங்க அப்படின்னா இதுல எந்த சேஞ்சஸுமே வராதே. ஏன்னா வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் இஸ் 0. அப்போ நமக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? அப்போ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட், இண்டிபெண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின்றது கரெக்ட். இது ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. அடுத்து வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ங்கிறது 0. எஸ், வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ங்கிறது 0. ரைட்டா? அப்போ இதுவும் ட்ரூ. நம்ம ட்ரூ தான் கேட்குறாங்க. அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் தான் வரும், ஆப்ஷன் டி. அடுத்தது 109. Card is drawn from a pack of well shuffled cards and not replaced before the second draw, then the event is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்ல கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இதுல வெல் ஷஃபிள் பண்றாங்க. இதுல இருந்து ஒரு கார்டை எடுக்கிறாங்க. ஓகேவா? இந்த கார்டை எடுக்கிறாங்க. ஓகேவா? இந்த கார்டை எடுத்துட்டு நான் மறுபடியும் இந்த கார்டை போடல பாக்ஸ்ல. அப்போ எனக்கு இந்த இடத்துல மீதி 3 கார்டு மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? இப்போ என்னோட செகண்ட் டிரால நான் இந்த கார்டை விட்டுட்டு தான் அடுத்த டிரா எடுக்க போறேன். அப்பனா இது என்ன விஷயம் ஆகும் அப்படின்னா ஈக்குவல் அண்ட் இண்டிபெண்டன்ட் சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க எல்லா கார்டுக்கும். அப்ப நீங்க வந்து இண்டிபெண்டன்ட் சான்ஸை கொடுக்கல. ஓகேவா? இப்போ இந்த மூணு கார்டு, இப்ப இந்த 3 கார்டு எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா அந்த எடுத்த ஒரு கார்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்ப அந்த கார்டுக்கான நம்ம ஈக்குவல் சான்ஸ் அதை பிக் பண்றதுக்கான சான்ஸ் கொடுக்கல எல்லா கார்டுக்கும். அப்ப ஈக்குவல் அண்ட் இண்டிபெண்டன்ட் சான்ஸ் கொடுக்கல. அப்போ இந்த மீதி 3 கார்டை நம்ம மட்டும் செலக்ட் பண்றதுக்கான விஷயம் இதை டிபெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சா? அப்போ இது என்ன சொல்லலாம், அந்த நாட் ரீப்ளேஸ்மெண்ட் கேஸை என்ன சொல்லலாம்னா இட் இஸ் அ டிபெண்டன்ட் ஈவெண்ட். உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயம் நம்ம ஒரு கார்டையும் எடுக்கிறப்போ அதை டிபெண்ட் பண்ணி மூவ் ஆகிறதுனால இட் இஸ் அ டிபெண்டன்ட் ஈவெண்ட். ஓகேவா? உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை நீங்க இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னு போடலாம். அடுத்த ப்ராபிலிட்டி கிடைக்கும் அப்படின்ற கேஸா கொடுத்திருப்பாங்க. ஆக்சியம்ஸ்ல ப்ராபிலிட்டி ஆஃப் சர்டனிட்டி 1, அப்புறம் வந்து இது வந்து சர்டனிட்டியோடது. அடுத்தது நான் நெகட்டிவிட்டின்னு ஒன்று கொடுத்திருப்பாங்க இல்லையா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அடுத்தது அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுத்திருப்பாங்க. ஆக்சியம்ஸ் 3 ஆக்சியம்ஸ் கொடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ யூனியன் ஆஃப் ஏஐ அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எடுக்கிறப்போ சம் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் எடுக்கிறப்போ நமக்கு யூனியன் கிடைக்கும் அப்படின்ட்டு அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுத்திருப்பாங்க. ஸோ இது மூணுமே இட் இஸ் அ கம்பினேஷன் ஆஃப் கிளாசிக்கல் அண்ட் எம்பிரிக்கல்.
அடுத்தது 111 dash shortcut key is used to select the நான் blank cell in the row. ஓகேவா? யூஸ்வலா வந்து நமக்கு செல் நம்ம டேட்டா போடுறப்ப இது ரைட் வேர்ட்ஸா தான் மூவ் ஆகும். நம்ம அடுத்தது மூவ் பண்ண போறோம் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாத்தீங்கனாலே நீங்க ரைட் ஏரோன்னு கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் டைரக்ட் ஷார்ட்கட் கீ தானே. ஜஸ்ட் ஏதாவது ஒரு ட்ரிக்கியா நாம தான் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். அடுத்தது 1 second dash shortcut key is used to insert the argument names and parentheses when the cursor is to the right of a function name in the formula. ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க ஈக்குவல் டு சம்னு சொல்லி ஃபார்முலா போடுவீங்களா அந்த மாதிரி ஓப்பன் பேரந்தசிஸ்ல அதே மாதிரி இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா பைனாம் டாட் டிஸ்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுக்குள்ள நம்ம வந்து டேட்டாவை கொடுத்து தான் நம்ம பைனாம் டிஸ்ட்ரிபியூஷனா கண்டுபிடிக்கிறோம். அந்த ப்ராபிலிட்டி டென்சிட்டி வேல்யூ இல்லைன்னா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம்ல. அப்போ இதுக்குள்ள நமக்கு பைனாமியல் வேல்யூனா என்னென்ன வரும், அதோட பேராமீட்டர் n, p இல்லைன்னா ப்ராபிலிட்டியோட வேல்யூ வந்து ட்ரூவா இருக்கணுமா ஃபால்ஸா இருக்கணுமா. ட்ரூவா இருந்தா நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஃபால்ஸா இருந்ததுன்னா நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ இதுக்குள்ள இந்த பேராமீட்டர்ஸை இன்சர்ட் பண்றோம்ல, இதுக்கு வந்து நீங்க இந்த ஓபன் பிராக்கெட்டை வச்சுட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஏ அப்படின்னு கொடுக்குறப்போ இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதுதான் இந்த கொஸ்டினோடைய கேட்டிருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது எது யூஸ் ஆகும்னா கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் ஏ தான் யூஸ் பண்ணும். நீங்க ஜஸ்ட் அதர் ஆப்ஷன் யோசிச்சு பாருங்க. கண்ட்ரோல் பிளஸ் ஐங்கிறது இட்டாலிக்ஸ். அதாலும் நம்ம சம்திங் அந்த இட்டாலிக் மூவ்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். செலக்ட் ஆல் எல்லாத்தையும் செலக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கண்டிப்பா வராது, ஆப்ஷன் டி தான் வரும். அடுத்த 1113 நியூ பிளாங்க் ஷீட் எக்ஸலை கிரியேட் பண்றதுக்கு எந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவீங்க? கண்ட்ரோல் பிளஸ் என். கண்ட்ரோல் பிளஸ் சினா காப்பி பண்ணுவோம், வினா பேஸ்ட் பண்ணுவோம், பினா போல்ட் பண்ணுவோம். இது காமனா தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதை வச்சு கொடுத்துடலாம். அடுத்த 114 விச் கீ இஸ் யூஸ் டு கிரியேட் அ சார்ட். எக்ஸல்ல சார்ட்டை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணா F11. அடுத்தது 115 dash function extends a series of values based on the contents of the single cell. இப்போ இப்படிதான் இருக்கு நமக்கு செல்ல. இந்த ஒரு செல்லுல நான் ஒரு டேட்டாவை கொடுத்துட்டேன். எனக்கு அடுத்த டேட்டாஸ் எல்லாம் ஃபில் ஆகணும் அப்படின்னா நான் அதை ஆட்டோ ஃபில் கொடுக்குறப்ப எனக்கு சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு எது யூஸ் பண்ணோம்னா ஆட்டோ ஃபில் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது 116 in a MS Excel which chart is commonly used to represent the time series data. டைம் சீரிஸ் டேட்டாவை நம்ம காமனா ரெப்ரசென்ட் பண்றது எதுனா லைன் சார்ட் தான். இந்த பார் காலம் சார்ட்ல ஜஸ்ட் நீங்க என்ன ஃப்ரீக்வன்சியோ அதை மட்டும் தான் நமக்கு அப்ளை பண்ணும். ஓகேவா? லைன் சார்ட் தான் நமக்கு டைம் சீரிஸ் டேட்டாவா யூஸ் ஆகும். டைம் சீரிஸ்னா என்னது? இயர் வைஸ் டேட்டாவோ மந்த்லி வைஸ் டேட்டாவோ நம்ம அந்த மாதிரி ட்ரெண்ட் அனலைஸ் பண்றதுக்கான டேட்டாவா லைன் சார்ட்ல தான் கொடுக்க முடியும். அடுத்தது 117 லாஸ்ட் பேஸ் இண்டெக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் as a பேசியர் மெத்தட் இண்டெக்ஸ். ஏன்னா நம்ம அதுல யூஸ் பண்ற அந்த குவான்டிட்டிங்கிறது பேசியர் குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணும். அடுத்தது 118 பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி இஸ் ஸ்டேட்டட் அஸ் டேஷ் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் அ ரெசிப்ரோக்கல் ஆஃப் பிரைஸ் இண்டெக்ஸ். எப்படின்னா பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் அப்படின்னு எடுப்போம். அதர்வைஸ் நோன் as சிபிஐ, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். இந்த பிரைஸ் இண்டெக்ஸ்க்கு இந்த பர்ச்சேசிங் மணி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி எப்படி இருக்க? ரெசிப்ரோக்கலா இருக்கா? ரெண்டுத்துக்கும் பிரைஸ் இண்டெக்ஸ்க்கும் இருக்கும் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா எஸ், அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 119 இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டெக்ஸ் நம்பர் பேசியர் குவான்டிட்டி இஸ் டேக்கன் அஸ் அ வெயிட். இதுவும் லாஸ்ட் பேர் தான். ஜஸ்ட் அங்க வந்து வாட் இஸ் இட் இஸ் கால்டுன்னு கேட்டிருக்காங்க. இது பேசியர் குவான்டிட்டி யூஸ் பண்றதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கலா கேட்டிருக்காங்க. அங்க நேம் கொடுத்துட்டு உங்களுக்கு எதை யூஸ் பண்றீங்கன்ற மாதிரி கொஸ்டின் இருந்தது. இங்க பேஸ் கொடுத்துட்டு என்ன மெத்தட்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் சமேஷன் P1 Q0 பை சமேஷன் P0 Q0 எடுப்போம். அந்த குவான்டிட்டி பேசியரா இருந்தால் லாஸ்ட் பேஸ் தான் யூஸ் பண்ணும். அடுத்தது in simple aggregate method, the aggregate price of all items in the aggregateனா sum of, ஓகேவா? சமேஷன் போட்டு எழுதுறோம்ல அதான். இந்த given இயர்ங்கிறது கரண்ட் இயர். ஓகேவா? ஸோ கரண்ட் இயர் பிரைஸ் எடுத்துட்டு இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as a percentage of the same in the அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் சமேஷன் P1 பை சமேஷன் P0 into 100. இதான் சிம்பிள் அக்ரிகேட்டிவா? ஸோ இது பர்சன்டேஜ் ஆஃப் நமக்கு எக்ஸ்பிரஸ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் பேஸ் இயர். ஓகேவா? இதை இந்த கொடுத்துட்டாங்க டெஃபினேஷன் மாதிரி. அது எதோட ரெஸ்பெக்டிவ் கேட்கிறப்போ பேஸ் இயர்னு யூஸ் பண்ணும்.
அடுத்தது 121 டு கன்ஸ்ட்ரக்ட் த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ். அதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா லாக்ஸ்பஸோட ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். சமேஷன் P1 Q0 பை சமேஷன் P0 Q0. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ்க்கு. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் த இண்டெக்ஸ் நம்பர். எஸ், இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் த ஸ்பெஷலைஸ்ட் ஆவரேஜ். இது ட்ரூ தான். அடுத்தது இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் பர்சன்டேஜ். எல்லா ஃபார்முலாவுக்கு இன்டூ 100 போட்டு பார்த்துப்பீங்களா? எஸ், இதுவும் கரெக்ட் தான். அடுத்தது இண்டெக்ஸ் நம்பர் ஆர் நாட் ஃபார் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இட் இஸ் ஏபிள் டு இட் இஸ் a formulate, it is an important for the comparison value. ஓகேவா? இது ஃபால்ஸ். ஸோ அப்போ ட்ரூ தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 1 and 2 இஸ் த ஆன்சர். கம்பேரிசன் பண்றதுனால தான் நம்ம பேஸ் இயர்லாம் எடுத்து இன்னொரு வருஷத்துக்கு நம்ம கம்பேரிசன் பண்ணி ரிலேட்டிவ் ப்ரைஸ் இண்டெக்ஸ்லாம் கொடுக்குறோம் இல்லையா? அடுத்த 123 which of the following index number the current year quantity is taken as weight. ஸோ இது வரைக்கும் பேஸ் இயர் குவான்டிட்டி கேட்டாங்க. இந்த கொஸ்டின்ல கரண்ட் இயர் குவான்டிட்டி கேட்டிருக்காங்க which is the Pasch's index number which is P1 Q1 by summation P0 Q1 into 100. கரண்ட் இயர் குவான்டிட்டி யூஸ் பண்றோம்னா Pasch's-ஓட ஃபார்முலா. அடுத்து 124 in which method we cannot trend the values of or all the given observation. ஸோ மொத்த அப்சர்வேஷனுக்கும் நம்ம எல்லா அப்சர்வேஷன் டேக் ஓவர் பண்ணாம எடுத்துக்காம நம்ம ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிற மெத்தட் எதுனா மூவிங் ஆவரேஜ் மெத்தட் தான். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ இல்லை லாஸ்ட் வேல்யூ இப்படி கம்பைன் பண்ணி நம்ம எடுப்போம் இல்லையா? இப்போ 3 இயர் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா ஸோ அப்போ நமக்கு அங்கே டேட்டா வந்து ஏதாச்சும் இந்த இடத்துல வந்து 3 இயர் மூவிங்னா எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் இருக்குன்னா அது அப்படியே விட்டு போயிடுவோம் இல்லையா? ஸோ அப்போ எல்லா வேல்யூவும் கன்சிடர் பண்ணாம ட்ரெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எதுனா மூவிங் ஆவரேஜ் மெத்தட் தான். ஸோ மற்றதுலாம் இட் இஸ் அக்கௌண்டபிள் ஆல் த வேல்யூஸ். ஓகேவா? அடுத்தது மூவிங் ஆவரேஜ் ஆஃப் எம் பீரியட் இஸ் சக்சஸிவ் ஆவரேஜ் ஆஃப் எம் வேல்யூஸ் அட் அ டைம். இங்க எம் பீரியட் கொடுத்துட்டாங்களா? அப்ப இங்க எம் வேல்யூஸ் தான். இதே வந்து 3 அப்சர்வேஷனுக்கு நீங்க மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா 3 டைம்ஸ் ஆஃப் த வேல்யூஸ் நம்ம மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அதே மெத்தட் தான். இங்க எம் பீரியட் எடுக்கிறாங்கன்னா இங்க எம் வேல்யூஸ் அட் அ டைம். அடுத்தது the measure of the trend values to segregate as a function from the original data. ஸோ ஒரிஜினல் டேட்டா யூங்கிறது ஒரிஜினல் டைம் சீரீஸ், இந்த டீங்கிறது ட்ரெண்ட், சீசனல், சைக்கிளுக்கு, இர்ரெகுலர் வேரியேஷன். ஓகேவா? இதுல இருந்து நீங்க வந்து ஒரிஜினல் டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா இந்த 3 டேட்டாவையும் நீங்க ரிமூவ் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற ஒரிஜினல் ட்ரெண்ட் டேட்டா என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் ஷார்ட் டேர்ம்ஸ் டேட்டா இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணி விட்டுருவோம். அடுத்தது 127 which of the following are periodic changes. ஸோ எதெல்லாம் பீரியாடிக் சேஞ்சஸ்னா சீசனல் வேரியேஷனும் சைக்கிளிக் வேரியேஷனும். அடுத்து 128 which of the following component is used for a short term forecast. எதுனா சீசனல். ஏன்னா ஒரு வருஷத்துல வித்தின் த பாட் நமக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசன் இல்லைன்னா வந்து வெதர் சேஞ்சஸ் நம்ம அது எல்லாமே வித்தின் இயர்க்குள்ள நடக்கிறது. அது எல்லாமே ஷார்ட் டேர்ம் சொல்லுவோம். ட்ரெண்ட்னா லாங் டேர்ம் வருஷம் இயர்லி டேட்டாவா எடுத்து நம்ம ஆனுவல் ஃபிகர்ஸா கால்குலேட் பண்ணோம்னா அது ட்ரெண்டா போகும். இங்க கேட்டிருக்கிறது ஷார்ட் டேர்ம்ன்றனால இது சீசனல் வேரியேஷன். அடுத்தது 129 அக்கார்டிங் டு த மல்டிப்ளிகேட்டிவ் மாடல் ஆஃப் டைம் சீரிஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ். ஒன்றும் கிடையாது, எல்லா வேரியேஷனையும் நம்ம ஜஸ்ட் ப்ராடக்ட் பண்ணி போட்டுக்கிறோம், அவ்வளோதான். அடுத்து 130 கொஸ்டின். ஸோ ஃபைனல் கொஸ்டின், த ஃபார்முலா யூஸ்ட் டு ஃபைண்ட் த seasonal indexes. So seasonal index is equal to seasonal average divided by grand total, grand average into 100. இதான் இதோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். 66 130 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.